தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அவசர அவசரமாக தனி விமானத்தில் டெல்லி சென்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கரூர் 41 பேர் மரணம் துயரச் சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் சட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது. தமிழக வெற்றி கழக மூத்த தலைவர்கள் தலைமறைவாகியுள்ளனர். தமிழக வெற்றி கழகம் முடங்கி போய் கிடக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் இவை இரண்டுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றன. காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடன் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்தால் பலன் உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது. இப்போதுள்ள சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரம் உள்ள கட்சியின் தயவே தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவைப்படுகிறது. என்னவென்று சொன்னால், விசாரணை என்ற பெயரில் தமிழக வெற்றி கழகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த திமுக முயற்சிக்கிறது. கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவின் தயவு தேவை. ஆகவே பாஜகவின் தயவை, பாஜகவின் உதவிக்கரத்தை தமிழக வெற்றி கழகம் விரும்புகிறது. பாஜக மூத்த தலைவர்கள் தமிழக வெற்றி கழக 2ஆம் கட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நேற்றைய தினம் அவசரமாக தனி விமானத்தில் உதவியாளர்களுடன் டெல்லி சென்றுள்ளார். தவேகா சட்ட பிரச்சினை சம்பந்தமாக பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பேசுவதற்காக அவர் தனி விமானத்தில் சென்றுள்ளார். ஆனால் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக என்று கூறப்படுகிறது. அது உண்மையல்ல. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தனி விமானத்தில் டெல்லி சென்றுள்ளார் தன்னுடைய உதவியாளர்களுடன். அங்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்களை அவர் ரகசியமாக சந்தித்து பேசிக்க திட்டமிட்டுள்ளார். நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா, அமித்ஷா, அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை அவர் சந்தித்து பேச உள்ளார். பாஜகவின் உதவியை ஏற்க உள்ளார். பாஜகவிடம் உதவி கேட்க உள்ளார். பாஜக தமிழக வெற்றி கழகத்துக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளது. அவர் டெல்லி திரும்பிய பின்புதான் உண்மை நிலவரம் என்னவென்று தெரிய வரும். தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் பாஜகவிடம் சரணடைந்துள்ளது என்று சொல்லலாம்.